ஹாய் பட்டு. வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் காலையிலேயே எதையோ பெருசாக கரைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு ஐயா பள்ளியில் உணவு திருவிழா. நம்ம குன்றத்தூரில் பாவேந்தர் பள்ளி இருக்கு இல்லையா? ஆமாம், பாவேந்தர் தமிழ் வழி பள்ளி. தமிழ் வழி பள்ளி. அங்கே தமிழ் வழியில் குழந்தைங்க அழகாக படிக்கிறாங்க. அங்கே வந்து சொல்லுவாங்க, அது என்னதுங்க, துளிர் தளிர் தளிர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா எல்கேஜி யூகேஜி எல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எல்லா பெற்றோர்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டில் ஒரு ஸ்பெஷல் ஏதாவது, அதாவது பாரம்பரிய உணவு தான் பண்ணணும். நமக்கு அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு உகந்தது அல்லாத மற்ற நம்ம, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம கிளைமேட்டு இங்கே விளையக்கூடிய அந்த பொருட்களை வச்சு, அந்த நம்ம சாப்பிடக்கூடிய காய்கறிகளை வச்சு தான் அங்கே பண்ணி கொண்டு வருவாங்க. இந்த சிக்கன் 65 அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது. அந்த மேற்கத்திய கலாச்சார உணவுகள் எதுவும் அங்கே இருக்காது. எல்லாமே கம்பங்களி, கூழு, கருவாட்டு குழம்பு, கருவாட்டு தொக்கு, இந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய அப்புறம் வந்து பிரண்டை துவையல், இது பைத்தம்பருப்புல செய்கிற அல்வா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ். வேப்பம்பூ ரசம் சூப்பராக இருக்கும். ஒருத்தவங்க முடக்கத்தான் ரசம் ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நிறைய வரும். நாங்கள் வருஷம் 100 ஐட்டம் வரும். கடந்த ஒரு 12 வருடங்களுக்கு மேலாக அங்கே நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். அதில் நாங்கள் பெற்றோர் இல்லை, ஆனால் எங்களுக்கு ஐயாவை தெரியும். அங்கே வந்து வெற்றி செடியன் ஐயாவை எங்களுக்கு ரொம்பவே தெரியும், குடும்ப நண்பரும் கூட. அதனால் அவர் எங்களுக்கு அழைப்பு கொடுப்பாரு. நாங்களும் வருஷம் செய்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ வந்து இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி, நம்மளோட வந்து 54 வகையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு செய்கிறோம் இல்லையா, சத்து மாவு கஞ்சி, அதை செய்து கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கூட நம்மளோட பலதானிய அடைதோசை மாவு இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு அடை செய்யலாம். அரைக்கீரையெல்லாம் போட்டு ஒரு அருமையான ஒரு அடை செய்து கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கோம். அதற்கான வேலைகள் தான் போயிட்டுருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கொதிச்சிட்ருக்குது தண்ணி, இப்போ தான் கொதிக்க போகுது. இதில் பால் சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் சத்து மாவை. இப்போ எடுத்து ஊற்றி அப்படியே காய்ச்ச வேண்டியதுதான். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தான் போட போகிறோம். நம்ம நாட்டு சக்கரை கூட ரொம்ப இனிப்பு இருக்காது, சும்மா லேசான இனிப்பு. அப்போ தான் வந்து எல்லாருமே குடிக்கிற வகையில் இருக்கணும். அதனால் தயார் பண்ணுறேன். இப்போ வாங்க பார்க்கலாம். இனிப்பை தூக்கி கொடுப்போம். நம்மளே தனியாக தூக்கிட்டு போயிடலாமே இனிப்பு, அங்கே போய் கூட போட்டுக்கலாம். அது எப்படி இல்லை, இங்கேருந்து அந்த உப்பு அவ்வளோண்டு உப்பு 3 கிலோ இனிப்பை தூக்கிட்டு வரணுமே, அதனால கேட்டேன். 3 கிலோலாம் தேவைப்படாது, 1 கிலோ அதிகம். 1 கிலோ போதும் இல்லை? ஏன்னா 1 கிலோ சத்து மாவு போட்டிருக்கோம், 1 கிலோ நாட்டு சக்கரை பத்தரை. ஓகே, 1 கிலோ சத்து மாவில் இந்த குண்டா நிறைய கஞ்சி வருது. மாவுலேயே காரம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதால இதில் வெறும் வெங்காயமும் அரைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வதக்கி நம்ம போட்டு செய்ய போகிறோம். வெங்காயம் ஃபுல்லாக அடியில் இருக்குது. அந்த கீரை தோசை வந்து அடை தோசை ரொம்ப ருசியாக இருக்கும். நான் இதை வந்து இப்போ பச்சையாக போடுறோம். நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் அதிலேயே வந்து உணர்த்தி முடிஞ்ச வரைக்கும் உணர்த்தி அதில் போட்டுட்டோம்னாக்கா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற அடை தோசை மாவு அப்படி தான் பண்ண போகிறேன். என்னெல்லாம் கீரை சேர்க்க முடியுமோ சேர்த்து அதை நீங்கள் வந்து ஒரு அடை தோசை சாப்பிட்டா எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறோம். சிறப்பு. சூப்பராக ஒரு கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றி அப்படியே எடுத்துக்க போகிறோம். குட்டி குட்டியாக ஊற்றி அழகாக. நம்ம சாப்பிட்றதுங்கிறதுனால அவ்வளோ பேர் தோசை ஊற்றுறோம். இட்லி சைஸுக்கு தான் வரணும். இப்போ இது உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும்ல, அதனால இந்த ஒரு தோசையை ஊற்றி நம்ம எடுத்துட்டு பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு சத்து மாவு கஞ்சி. நாட்டு சக்கரை போட்டு சும்மா அற்புதமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சத்து மாவு கஞ்சி சிறப்பு, கரெக்டாக இருக்கும். குடிக்கும்போது அந்த பதத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இறக்கிடலாமா இதை? கொஞ்சம் வேகட்டும். அது இதுக்கு விட்டேன் நான். 30 minutes later. அதனால மாணவர்களுக்கும் இந்த பெற்றோர்களுக்கும் இந்த ஆசிரியர் பெருமாளுக்கும் வாழ்த்து தெரிவித்து இதில் ஒரு வழியை வந்து நம்ம இவருக்கு காமிச்சிருக்காரு. அதனால தான் விட்டு நான் கூப்பிட்டேன்.
ஐயா சும்மா இது வந்து இன்னைக்கு பாரம்பரிய மட்டும் கொடுக்கல, அதாவது உணவுக்கு அமிர்தம் மட்டும் கொடுக்கல, செவிக்கு உணவு கொடுக்க நல்லதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு வழியை காமிச்சிட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு எப்பவுமே வந்து நம்ம வந்து எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை, நல்வழி காட்டினா அப்புறம் அவங்க இன்னொரு வேண்டிய நான் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள் இது வரைக்கும் 35 வருஷத்துல எத்தனையோ மாணவர்கள் படித்து வெளியில போயிருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு ஒரு பெரிய ஒரு பலம் கிடைக்கும். அவங்க சாதனால இருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து மிகச்சிறந்த அறிஞராக இருப்பாங்க, இல்லை மிகச்சிறந்த தொழில பெரிய இருப்பாங்க, இல்லை தொழில் முனைவராக இருப்பாங்க, இல்லை பெரிய நிறுவனத்தில் பெரிய சீனியர் இருப்பாங்க, ஐஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருப்பாங்க. அந்த மாணவர்கள் அபிவிருத்தி இந்த குழந்தைகளுக்கு படிக்கலாம். அதை வந்து நீங்க வந்து முன்னெடுத்து யாராவது தம்பி எப்படி இருக்கீங்க? நல்ல உணவுகளுக்கு, நல்ல வழிநடத்துதலுக்கு, நல்ல பக்குவமான செயல்களுக்கு, நல்ல சிந்தனை எல்லாம் கொடுக்குற பள்ளியில் பழங்களை சேர்த்துக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்ற திருவள்ளையும் அம்மாவையும் வேண்டி நல்லா தெரிந்து கொள்வார். புரிந்து வணக்கம்மா, வீட்டுக்கு என்னம்மா பண்ணுறாரு? வந்துட்டேன் நாடகமாக காட்சிப்படுத்த வருகிறார். 3, 4, 5ஆம் நிலை மாணவர்கள். வணக்கம், உட்காருங்க. இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க? நல்ல உணவுகள், நல்ல உணவு எவை? கண்ணன், நீ சொல்லு. பருவநிலைக்கும் உடல்நிலைக்கும் வாழ்வியலுக்கும் ஏற்றமையும் நமது நல்ல உணவுகள். அருமை அருமை. நம் தவிர்க்க வேண்டிய உணவுகள் எது? சித்திகா, நீ சொல்லு. அருமை அருமை. அனைவரும் இதை மறந்துவிடக் கூடாது. சரி. ஹாய் அம்மா, எங்கே வந்திருக்கீங்க? வணக்கம் சொந்தங்களே, நாங்கள் வந்து ஐயா பாவேந்தர் ஐயா தமிழ்வழி பள்ளிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து சத்துமாவு கஞ்சி நம்ம செய்து கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து 54 வகையான தானியங்கள், பயிர் வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், அப்புறம் இந்த உலர் விதைகள் எல்லாம் போட்டு தான் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். நாட்டு சக்கரை போட்டு நம்ம தயார் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சாப்பிட்டே இருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை இது எதுக்குன்னா பலதானிய அடை தோசை பண்ணி கொடுக்கணும். இதுதான் இதில் வந்து கீரைகள்
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.